Hello friends, welcome to Sparks Academy. Okay, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இத்தனை நாளா நீங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்த டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் 2025 இந்த இயருக்கான டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவல் இந்த எக்ஸாம்க்கான கட் ஆஃப் மார்க் அனாலிசிஸ் அண்ட் சேஃப் ஸ்கோர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகே, ஸோ இந்த கட் ஆஃப் அனாலிசிஸ்க்கு போறதுக்கு முன்னாடி இது வந்து நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு டென்டேட்டிவ் கட் ஆஃப் தான். ஓகே, எல்லா பர்பஸ்லையும் அனலைஸ் பண்ணி நல்ல எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன் எல்லாமே வாங்கி தான். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் நம்மக்கான நீங்கள் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணதாக இருக்கட்டும், நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நேரில் சொன்ன ஃபீட்பேக்காக இருக்கட்டும், கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி ஒரு ஆல் ஓவர் உங்களுக்கு ஒரு ஃபைனல் ரிசல்ட்டாக தான் இந்த கட் ஆஃப் வந்து உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, இதுலேருந்து வேரியேஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மோர் ஓவர் இதுலேருந்து சேஞ்சஸ் இருக்காது. அப்படி இருந்தாலும் கூட ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 கொஸ்டின்ஸ், அதாவது ஒரு 7 to 8 மார்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 மார்க்ஸ் அந்த லெவலில் தான் வந்து வேரியேஷன் இருக்கும். அதாவது வந்து நான் வந்து எதை வச்சு இதை சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், பேப்பர் 1 வந்து 150 மார்க்ஸ். ஓகே, நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் எழுதுவோம், தமிழ் எலிஜிபிலிட்டி கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் இது மட்டும் 150 மார்க்ஸ் 100 கொஸ்டின்ஸ் பேப்பர் 1. ஓகே, தென் பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் 300 மார்க். ஸோ டோட்டலாக வந்து நம்ம 450 மார்க்ஸுக்கு வந்து இந்த எக்ஸாம் எழுதியிருப்போம்ப்பா. ஓகே, அந்த கீ ஃபேக்டர் சொன்னாங்கல்ல, அதாவது நம்ம கட் ஆஃப் வந்து அதிகமாகவும் ஆகலாம், அப்படி இல்லை அந்த பிளஸ் ஆர் கம்மியாகலாம். அப்படிங்கிற அந்த பிளஸ் ஆர் மைனஸ் அந்த வேரியேஷன் வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காரணம் வந்து இந்த கீ சேலஞ்ச்ப்பா. ஓகே, உங்களுக்கே தெரியும், நம்மளோட அதாவது இந்த டிப்ளமோ லெவல் எக்ஸாமில் ஜென்ரல் ஸ்டடீஸ் மாடரேட் டு டஃப் லெவலில் தான் இருந்துச்சு. ஓகே, யாருமே முக்கால்வாசி பேர் யாருமே எனக்கு தெரிஞ்சு ஈஸின்னு சொல்ல, எல்லாமே மாடரேட் டு டஃப் தான். அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின்ஸ், அதாவது கீ இப்போ டிஎன்பிசியில் கொடுத்த அஃபீஷியல் ஆன்சர் கீ படி நிறைய சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரை பற்றி சொல்கிறேன். ஓகே, ஸோ அதெல்லாம் நம்மளுடைய ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எதெல்லாம் வந்து அவங்க எடுத்துக்கல அப்படிங்கிறது நமக்கு வந்து ஷியோர் ஷார்ட்டாக தெரியாது. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது அதுலேருந்து வேரியேஷன் வரலாம். ஓகே, செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ். ஓகேங்களா, எப்போவுமே உங்களுக்கு தெரியும் டிஎன்பிசியில் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட் என்ன போயிட்டு இருக்குன்னா, இல்லை கடந்த ஒரு 2-3 வருஷமாவே ஃபர்ஸ்ட் ஒரு டென்டேட்டிவ் வேகன்சி தான் விடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ணி, அதாவது ரிசல்ட்டுக்கு முத நாள் கூட வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ணி விடுறாங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க மற்ற எக்ஸாமில் இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. ஓகே, நமக்குமே வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குப்பா. ஓகே, இந்த எக்ஸாமுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்கு வேகன்சி இன்க்ரீஸ் ஆக. ஸோ அதை பொறுத்து வேகன்சி இன்க்ரீஸ் ஆனால் கண்டிப்பாக கட் ஆஃப் குறையும். ஓகே, ஸோ அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இது ஒரு ஃபேக்டர். தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர். ஓகே, ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆல் ஓவராக பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன் மாடரேட் டு டஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அப்படிதான். அண்ட் தென் அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட் பொறுத்து ஒரு சில பேருக்கு கொஸ்டின் பேப்பர் ஈஸியாகவும் டஃப்பாகவும் வந்திருக்கு. ஸோ இந்த ஃபேக்டர்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி நல்ல இதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் கிட்ட ஒப்பீனியன் வாங்கி தான் உங்களுக்கு இந்த கட் ஆஃப் கொடுக்குறோம். சரி, ரொம்ப அதிகமாக பேச வேணாம், வாங்க ஸ்ட்ரைட்டாக நம்ம கட் ஆஃப் என்னன்னு பார்த்துடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் எல்லாமே சிவில் இன்ஜினியரிங் ஓரியன்ட். ஓகே, சிவில் இன்ஜினியரிங் ஓரியன்ட் சப்ஜெக்ட் தான் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர், JDO ஆர் ஜூனியர் இன்ஜினியர்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த சப்ஜெக்ட்கான சப்ஜெக்ட் கோட் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் கோட் நம்பர் 443. ஓகே, 443. இதுக்கான டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டென்டேட்டிவா கொடுத்த ஆஸ் பர் டிஎன்பிஎஸ்சி நோட்டிபிகேஷன் படி 109. ஓகே, இது அதிகமா போகலாம், அந்த மாதிரிக்கு தான் வாய்ப்பு சொல்றாங்க எல்லாரும். ஓகே, என்ன நடக்குது தெரியல. இன்கேஸ் வேகன்சி இன்க்ரீஸ் ஆனால் கட் ஆஃப் வந்து கம்மியாக தான்ப்பா வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதனால தான் அந்த பிளஸ் ஆர் மைனஸ் 5 வேரியேஷன் சொன்னேன். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த JDO கோட் நம்பர் 443க்கான கட் ஆஃப் அண்ட் சேஃப் மார்க்ஸ் பா. இது வெறும் கட் ஆஃப் மட்டும் கிடையாது, சேஃப் ஸ்கோரும் இதுல சொல்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கேட்டகரி பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரி. ஓகே, ஜெனரல் கேட்டகரியில கட் ஆஃப் எந்த கொஸ்டின் இருந்து எந்த கொஸ்டின் வரைக்கும் இருக்கலாம்னா 235 to
240 கொஸ்டின் பா. ஓகே 235 to 240 கொஸ்டின்ஸ். ஓகே இந்த மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 352.5 மார்க்ஸ் பா. இஃப் இன் கேஸ் நீங்க இந்த 240 கொஸ்டினுக்கு மேல இருக்கிறீங்க ஆர் இல்ல இந்த மார்க்ஸ் படி பார்த்து இந்த 352.5 மார்க்ஸ்க்கு மேல இருக்கிறீங்க அப்படினாலே யூ ஆர் இன் த சேஃப் ஜோன். ஓகே கட் ஆஃப் வந்து 235 to 240 குள்ள ஜெனரலுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன் கேஸ் நீங்க 352 மார்க்ஸ் மேல இருந்தீங்க அப்படினாலே நீங்க ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஓகே நீங்க போஸ்டிங் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே இது வந்து ஜெனரல் கேட்டகரி. நெக்ஸ்ட் வந்து பிசி. பிசி கம்யூனிட்டிக்கு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அந்த கட் ஆஃப் வந்து ஃபாலோ ஆகிறது 230 to 235 கொஸ்டின் வரைக்கும் இருக்கலாம்ப்பா. ஓகே இஃப் இன்கேஸ் நீங்க 345 மார்க்ஸுக்கு மேல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே கண்டிப்பா நீங்க பிசி கேட்டகரியில போஸ்டிங் எதிர்பார்க்கலாம். ஓகே நெக்ஸ்ட் அடுத்த திங் பாத்தீங்கன்னா பிசி முஸ்லீம். இந்த பிசி முஸ்லீமும் எம்பிசியும் மோர் ஓவர் சேமா தான் வரும். ஒரு 1 or 2 கொஸ்டின் தான் டிஃபரன்ஸ் வரும். ஓகே அந்த மாதிரி கன்சிடர் பண்ணி தான் போட்டிருக்கோம். ஓகே இப்போ பிசிஎம் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதாவது கட் ஆஃப் எதுக்குள்ள வரலாம் அப்படின்னா 225 to 230 கொஸ்டின்ஸ் பா. ஓகே இஃப் இன் கேஸ் 230 மேல போட்டிருக்கேன் ஆர் மார்க் வைஸ்ல 340.5 மேல போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்க ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் எம்பிசி. எம்பிசிக்கு பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து 225 to 228 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வரலாம். ஓகே இஃப் இன் கேஸ் இந்த மார்க்ஸ் படி பார்க்கும்போது 337.5 மேல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க யூ ஆர் இன் த சேஃப் ஜோன். ஓகே நெக்ஸ்ட் எஸ்சி கம்யூனிட்டிக்கு பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து 220 to 225 கொஸ்டின்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. இஃப் இன் கேஸ் நீங்க 330க்கு மேல இருக்கிறீங்க மார்க் அப்படின்னா நீங்க சேஃப் ஜோன்ல இருக்கீங்க அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் எஸ்சிஏக்கு. எஸ்சிஏக்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 215 to 220 கொஸ்டின்ஸ் வரும்பா. ஓகே இஃப் இன் கேஸ் நீங்க வந்து 322.5 இந்த மார்க்குக்கு மேல இருக்கிறீங்கன்னா எஸ்சிஏல நீங்க சேஃப் ஜோன்ல இருக்கிறீங்க அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் எஸ்டி. கடைசியா எஸ்டி கம்யூனிட்டிக்கு பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து 210 to 215 கொஸ்டின் வரைக்கும் வரலாம். ஓகே இஃப் இன் கேஸ் 315 மார்க்குக்கு மேல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க சேஃப் ஜோன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே சோ இதுதான் ஜேடிஓ கோட் நம்பர் 443க்கான கட் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் சேஃப் ஸ்கோர். ஓகே சோ இது பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சர்வேயர். அடுத்து நம்ம பார்க்க போற கேட்டகரி என்னன்னா சர்வேயர். இதோட சப்ஜெக்ட் கோட் பாத்தீங்கன்னா 387. சப்ஜெக்ட் கோட் நம்பர் 387. இதுக்கான டோட்டல் வேகன்சி 15. இந்த 15 பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 10 வேகன்சி வந்து சர்வே ட்ரேட் சர்வேருக்கு இருக்கு. ஓகே இப்போ 5 வேகன்சி வந்து ஜேடிஓ ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸ் ஜேடிஓ. ஓகே அந்த போஸ்டிங்க்கு 5 வேகன்சி இருக்கு. ஓகே அது ரெண்டுமே ஒரே சப்ஜெக்ட் தான், வேற எந்த வேரியேஷனும் இல்ல, ஒரே கொஸ்டின் தான். ஓகே சோ அதுக்கான கட் ஆஃப் வீடியோ தான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். சோ சர்வேக்கான கட் ஆஃப் பாருங்க. ஜெனரல்ல பாத்தீங்கன்னா அதாவது இங்க மேல நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா ஜேடிஓக்கு வந்து டெக்னிக்கல் எக்ஸாம் ஈஸி. இது ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து டஃப், அதாவது மாடரேட் டு டஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனா டெக்னிக்கல் வந்து ஈஸியா தான் இருந்துச்சு. ஓகே சோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த மார்க். இப்போ சர்வேயர்ல பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் கஷ்டம் தான்ப்பா. ஓகே எழுதின எல்லாருமே சொன்னாங்க டெக்னிக்கலுமே மாடரேட் தான், ஜிஎஸ்மே மாடரேட் தான். சோ அதை கன்சிடர் பண்ணி இதுல என்னன்னா வேகன்சி கம்மிப்பா. சோ அதனால இந்த கட் ஆஃப் கரெக்டா எக்ஸாக்டா இந்த லெவல் தான் வரும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். சோ ஜெனரல் கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா 225 to 230 கொஸ்டின் பா. இஃப் இன் கேஸ் 337.5 இந்த மார்க் மேல நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னா சர்வேயர்ல நீங்க சேஃப் ஜோன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுவே பிசிக்கு பாருங்க 220 to 225 கொஸ்டின் இதுக்குள்ளதான் கட் ஆஃப் வர வாய்ப்பு இருக்கு. 330 கொஸ்டினுக்கு மேல போட்டிருக்கீங்கன்னா நீங்க சேஃப் ஜோன்ல இருக்கீங்க. நெக்ஸ்ட் பிசிஎம் பாத்தீங்கன்னா 215 to 220 கொஸ்டின்ஸ் தான் கட் ஆஃப் வர வாய்ப்பு இருக்கு. 325.5 அதுக்கு மேல போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க சேஃப் ஜோன்ல இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் எம்பிசிக்கு பாத்தீங்கன்னா 215 to 218 கொஸ்டின் பா. ஓகே இஃப் இன் கேஸ் மார்க் படி பாக்குறீங்க அப்படின்னா 322.5க்கு மேல இருக்கீங்கன்னா நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் நீங்க சேஃப் ஜோன்ல இருக்கீங்க. ஓகே நெக்ஸ்ட் எஸ்சி கம்யூனிட்டிக்கு பாத்தீங்கன்னா 210 to 215 கொஸ்டின்குள்ள கட் ஆஃப் வரதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. ஓகே மார்க்ஸ் படி பாத்தீங்கன்னா 315 அதாவது 315 மார்க்குக்கு மேல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க நம்பிக்கையாவே இருக்கலாம். ஓகே
நெக்ஸ்ட் SCA கம்யூனிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 205 to 210 கொஸ்டின்ஸ்குள்ள கட் ஆஃப் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? மார்க்ஸ் படி பார்த்தீங்கன்னா 307.5 இதுக்கு மேல இருக்கிறீங்கன்னா நீங்க சேஃப் ஜோன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே. நெக்ஸ்ட் ST கம்யூனிட்டிக்கான கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா சர்வேயர்ல 200 to 205 கொஸ்டின்ஸ் பா. ஓகே. இஃப் இன் கேஸ் நீங்க 300 மார்க்ஸ்க்கு மேல ஸ்கோர் பண்ணிருக்கீங்கனாலே நீங்க சேஃப் ஜோன்ல இருக்கிறீங்க, போஸ்டிங் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கலாம்ப்பா. ஓகே. ஸோ சர்வேயருக்கான கட் ஆஃப் இதான். அகைன் நான் சொல்றேன், இது வந்து டென்டேட்டிவ் கட் ஆஃப் தான். இதுல இருந்து +or-5 கொஸ்டின்ஸ் வந்து வேரியாக வாய்ப்பு இருக்கு. அதுக்கான ஃபேக்டரை நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். டிபெண்ட் ஆன் வேகன்சி, டிபெண்ட்ஸ் ஆன் அந்த கீ சேலஞ்ச் பொறுத்து. ஓகே. இதெல்லாம் வேரியாக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல இருந்து +or-5 நீங்க ஒரு டாலரன்ஸா, இதுல இருந்து அதிகமா போக வாய்ப்பு இல்லை, அதையும் சொல்லிடுறேன். இதுல இருந்து அதிகமா போறதுக்கு மோஸ்ட் ப்ராபபிலி சான்ஸ் இல்லப்பா. ஓகே. இதுல இருந்து கம்மியா வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஓகே. சர்வே கட் ஆஃப்லாம் இதுல இருந்து கம்மியா வர, சர்வே மட்டும் இல்ல, இப்ப போட்ட எல்லாமே இதுல இருந்து கம்மியா வரதான் வாய்ப்பு இருக்கே தவிர இதுல இருந்து அதிகமா போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து கடைசியா நம்ம பார்க்க போறது என்னன்னா டிராஃப்ட்ஸ்மேன் சிவில் பா. ஓகே. டிராஃப்ட்ஸ்மேன் சிவில் இதோட சப்ஜெக்ட் கோடு வந்து 388. ஓகே. ஸோ இதுக்கான டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து 2 வேகன்சி பா. ஓகே. 2 வேகன்சி. இந்த 2 வேகன்சியையும் எப்படி ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜெனரலுக்கு ஒரு வேகன்சியும் SCA விமனுக்கு ஒரு வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அதுக்கான கட் ஆஃப் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ ஜெனரல் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெக்னிக்கல் ஈஸி. ஓகே. GS மட்டும் டஃப். GS எல்லாத்தையுமே சேம் தானே. ஸோ இதுல டெக்னிக்கல் பார்க்கும்போது ஈஸி தான். ஸோ அதை கன்சிடர் பண்ணி தான் இந்த கட் ஆஃப். ஜெனரலுக்கு பார்த்தீங்கன்னா 235 to 240 கொஸ்டின்குள்ள கட் ஆஃப் வரலாம்ப்பா. ஓகே. மார்க்ஸ் படி பார்த்தீங்கன்னா இஃப் இன் கேஸ் 340க்கு மேல இருந்தீங்கன்னா சேஃப் ஜோன் தான். பட் வேகன்சி ரொம்ப கம்மி. ஸோ யாரு ஹையஸ்ட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் டாப் 2க்கு தான் இருக்கும். ஓகே. ஸோ SCAக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 220 to 230 கொஸ்டின் குள்ள கட் ஆஃப் இருக்கலாம். 310 மார்க்ஸுக்கு மேல இருந்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்குப்பா. ஓகே. ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம கட் ஆஃப் அனாலிசிஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நிறைய ஆஸ்பிரன்ட்ஸ் வந்து கட் ஆஃப் அனாலிசிஸ் வந்து கேட்குறாங்க. ஓகே. இப்போ நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சப்ஜெக்ட் கோட் 437 மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள். ஓகேங்களா? இந்த சப்ஜெக்ட் கோடு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமேஷன் கோட் நம்பர் 543 இந்த சப்ஜெக்ட் ஒன்று. நெக்ஸ்ட் ஃபிட்டர் 436 இந்த சப்ஜெக்ட் ஒன்று. நெக்ஸ்ட் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் 549 இந்த கோடு ஒன்று. ஓகே. இந்த மாதிரியான கோட்ஸுக்கு நிறைய பேர் கட் ஆஃப் கேட்குறாங்க நம்ம கிட்ட. ஓகே. லைவ்லயோ எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க. பட் அதுக்கான ரெஸ்பான்ஸ் நமக்கு இல்லப்பா. ஓகேங்களா? என்ன காரணம் இப்போ இதுக்கு கட் ஆஃப் கொடுக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை. எல்லாரும் கேட்குறாங்களே தவிர கூகுள் ஷீட் ஃபார்ம் யாரும் ஃபில் பண்ணல பெருசா. ஓகே. ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லாத இடத்த நம்ம அனலைஸ் பண்ணி கட் ஆஃப் கொடுக்க முடியாதுப்பா. ஏன்னா இது வெறும் கட் ஆஃப் கிடையாது. ஏற்கனவே நம்ம சொல்ற மாதிரி அத்தனை பேரோட வாழ்க்கை, இது எழுதுறவங்களாம் இதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்க விஷயம். இந்த விஷயத்துல நம்ம ஏனோ தானோன்னு நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமில இந்த மாதிரியான கட் ஆஃப்ஸ் வந்து கொடுக்கறது இல்லப்பா. 1க்கு 2 வாட்டி அனலைஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். ஓகே. இந்த இப்போ நான் சொன்ன முன்னாடி சொன்ன சப்ஜெக்ட் கோட்ஸ் எல்லாத்துக்குமே அகெயின் நம்ம கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் இல்லைனால தான் பண்ணல. ஓகேங்களா? ஸோ அகைன் ப்ரெடிக்ட் பண்ணணும். அதுக்காக உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து தேவைப்பா. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் இப்போ சொன்ன எல்லா சப்ஜெக்ட் கோடுக்கான கூகுள் ஃபார்மை அகைன் நான் போஸ்ட் பண்றேன். ஓகே. நீங்க அதுக்கு ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் கொடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல நாங்க அனலைஸ் பண்ணி கண்டிப்பா உங்களுக்கு கட் ஆஃப் ப்ரொவைட் பண்ணுவோம்ப்பா. ஓகே. என்னென்ன சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமேஷன், ஃபிட்டர், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த சப்ஜெக்ட்டுக்கான கூகுள் ஃபார்ம் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் அதை ஃபில் பண்ணீங்க, எங்களுக்கு தேவையான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் அனலைஸ் பண்ணி உங்களுக்கான கட் ஆஃப் வீடியோ சொல்லுவோம். ஸோ நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில் உங்களுக்கே தெரியும், நம்ம சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் இசிஇக்கான ஃபவுண்டேஷன் கோர்ஸ் போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாத்துக்குமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்மளோட கான்டாக்ட் வேணும், அதாவது நம்ம கிட்ட டவுட்டோ ஆர்எல்ஸ் ஏதோ ஒரு கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க,
ஏதாவது கோர்ஸ் பற்றின உங்களுக்கு டீட்டெயில் தேவை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இங்கே டிஸ்கிரிப்ஷனில் இங்கே கீழே தெரியுதுங்களா கான்டாக்ட் நம்பர் 819088799379 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களோட டீம் கண்டிப்பாக உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ கீப் ஆன் டச் வித் ஸ்பார்க்ஸ். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். பாய்.